ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 1 மெட்டலர்ஜியில் இப்போ எவால்வேட் யுவர் செல்ஃப் ஒன்று பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் பார்த்தோம் இல்லையா? அந்த கால்சினேஷன் ப்ராசஸ் இதை வச்சு தான் ஒரு எவால்வேட் கேட்டிருக்காங்க. மேக்னசைட், அதாவது மெக்னீஷியம் கார்பனேட் வந்து கால்சினேட் பண்ணி எப்படி மெக்னீஷியா கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ரீஃபேக்ட்ரி பிரிக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது மெக்னீஷியாங்கிறது. அதோட டீகம்போஷன் ரியாக்ஷன் எழுத சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மேக்னசைட் மெக்னீஷியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறோம். கால்சினேஷன் என்னது? ஆக்சிஜன் இல்லாமல், அதாவது சுத்தமாக ஏர் இல்லாமல் நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு பேர் தான் கால்சினேஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில். இப்போது மெக்னீஷியம் கார்பனேட் ஹீட் பண்ணால் என்னவா கிடைக்கும்? MgO, மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் CO2 கேஸாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா டீகம்போஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஏன் டீகம்போஷன் ரியாக்ஷன்னு சொல்கிறோம்? இப்போ மெக்னீஷியம் கார்பனேட்டில் இருந்து CO2 கார்பன் டை ஆக்சைடாக அது பிரிஞ்சு வெளியில் போயிடுது இல்லையா? அப்போ இதுக்கு பேர் டீகம்போஷன். ஒரு எலமெண்ட் 2 எலமெண்ட்டாக பிரிஞ்சு வெளியில் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டீகம்போஷன் ரியாக்ஷன். சரிங்களா? பாருங்கள், மேக்னசைட் MgCO3ங்கிறது மேக்னசைட். இந்த மேக்னசைட்டை நம்ம கால்சினேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணும்போது மெக்னீஷியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் நமக்கு வெளியில் போயிடும். மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். இந்த மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து ரீஃபேக்ட்ரி பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த எவால்வேட் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.